சில சிக்கலான சூழ்நிலைகளை கடப்பதால் நம் வாழ்வில் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. தவறான விஷயங்களிலும் சரியான முடிவுகளை எடுக்க நேர்மறை ஆற்றலை மிகுதியாக கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் சரியாக பயன்படுத்தி வெற்றி காண சிறு சிறு முயற்சிகள் செய்யும்போது அதனால் நம்மீதான மரியாதையும் வெற்றிக்கான திறவுகோலையும் கண்டறியலாம். சேதப்படுத்தாத வார்த்தைகளை உபயோகிப்பதால் வாழ்வில் நமக்கு நடக்கும் சேதங்கள் காணாமல் போகும். ஒவ்வொருவருடைய வாழ்வும் சில நோக்கங்களை கொண்டிருக்கும். அதற்கான வழிமுறைகளை அவரவர்களால் மட்டுமே கண்டறிய முடியும். நீங்காத நினைவுகள் எதன் மீதாவது கொண்டிருக்கும் போது அதன் அனைத்து செயல்பாடுகளும் நம் எண்ணங்களில் உதிக்க ஆரம்பிக்கும். கவனத்துடன் நாம் செய்யும் அனைத்தும் நம்மை நிகழ்காலத்தில் பயணிக்க வைக்கிறது. நம்முடன் இருப்பவர்கள் நம்முடைய ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் விரும்புபவர்களாக இருக்கும்போது நாம் பாதுகாப்புடன் இருப்போம். எண்ணங்களை கண்காணிக்காமல் விட்டால் நம்முடைய அனைத்து செயல்களிலும் அது தடுமாற்றத்தை உண்டாக்கிவிடும். நமக்கு சாதாரணமாக தோன்றும் அனைத்தும் பிறருக்கு எளிதாக பெற முடியாததாக தோன்றக்கூடும். இறைவனின் அருளும் ஆற்றலும் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து வெளிக்கொண்டு வருகிறது. நம்பிக்கை எப்போதும் சரியானதாக இருக்கும்போது மற்றவரின் கடினமான செயல்களை கூட நம்மால் எளிமையாக செய்து முடிக்க முடியும். புது புது தடைகள் உண்டாகும் போதுதான் அதற்கான பல தீர்வுகள் நம்மால் அறிய முடியும். நம்மை விட்டு விலகிச் செல்லும் மனிதர்கள் அவர்களின் குறுக்கீடாக நம்மை எண்ணத் தொடங்குகிறார்கள். சரியான நோக்கம் கொண்டவரின் அனைத்து நாளும் வரமாக தோன்ற ஆரம்பிக்கும். இழக்கக்கூடிய அனைத்தையும் எண்ணி ஆனந்தம் கொள்ளும் மனம் இழந்த பின்பு வேதனை கொள்கிறது. நிலையற்றவைகளின் மீது அதீத பற்று கொள்வதால் நமக்கு பெரிய பலன் ஒன்றும் கிட்டப்போவதில்லை. வாழ்வில் நாமடைந்த அனுபவங்கள்தான் வாழ்வை பற்றிய புரிதலை நமக்கு தருகிறது. சரியான நம்பிக்கையை கொண்டிருக்கும்போது எடுத்த அனைத்து செயலிலும் வெற்றியை அடைய முடியும். சுவாசம் சீராக இருக்கும்போது நம்மால் நிதானமாக செயல்பட முடிகிறது. உண்மையாக இருப்பது என்பது தனித்துவம். அது அனைவரிடமும் இருப்பதில்லை. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள் உண்மையின் பக்கமே செயல்படுகின்றனர். நம்முடைய நன்மைகள் பெருகும் பட்சத்தில் தீய எண்ணம் கொண்ட நபர்களின் நட்பு நம்மிடமிருந்து விலக ஆரம்பிக்கும். சரியான மனிதர்களை நம்முடன் வைத்திருக்காவிட்டால் நம்முடைய வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். அன்பு செய்யும் மனிதர்கள் நம்மை பெரிதும் பாதுகாக்கும் நோக்கத்துடன் அனைத்து செயல்களையும் செய்வார்கள். பிறரின் வாழ்வை நல்ல முறையில் மாற்றுவதற்கான முயற்சிகள் செய்வதால் நம் வாழ்வில் அதிக முயற்சிகள் செய்யாமலேயே நம் வெற்றிகளை இறைவன் தீர்மானிக்கிறார்.
எவற்றைக் கொடுத்தாலும் சுயநலம் பொருந்தியவர்கள் நம்முடைய அன்பையும் உதவியையும் பெரிதும் மதிப்புடன் எண்ணமாட்டார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.